ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ரீடென்ஷன் ரூல் வந்ததுலேருந்து MS தோனியோட மீம்ஸா இருக்கட்டும், #MS தோனி, #தலை, #IPL 2025 தலை தரிசனம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கர வைரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. எஸ், அதுவும் வந்து நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருக்காக ஒரு ரூலையே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரை திருப்பி விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எஸ், நான் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆனவங்க எஸ் அவங்க வந்து அன்கேப்டு பிளேயரா ஆயிருவாங்க இந்த IPL அப்படின்னு சொல்லிட்டு BCCI அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இந்த IPL ரீடென்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்துச்சு. அதை பார்த்ததுல இருந்தே நிறைய தோனி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சோசியல் மீடியால அப்படின்னே சொல்லலாம். ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது ஹைலி மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் தான். எண்ட் ஆஃப் த டேல IPL அப்படிங்கிறது பயங்கரமான பணத்தை வச்சு நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அவங்க சில விஷயங்கள் யோசிச்சு தான் வந்து பண்ணுவாங்க. இப்போ MS தோனி மாதிரி ஒரு பிளேயருக்கு இருக்கிற கிரேஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, அவர் எங்க போனாலும் அந்த கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்கு. அதுவும் அவரோட நேமுக்காகவே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இங்க உருவாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை கரெக்டா நம்ம பிடிக்கணும், அதை வந்து தக்க வைக்கணும் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூல் கொண்டு வர அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா இது மாதிரி ஒரு ரூல் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு தான். பட் ஆனா அதை யாருமே பெருசா யூஸ் பண்றது இல்ல, அது ஒரு பெரிய யூசேஜாவும் அமையல. யாரு பாருங்க, நீங்க வந்து ரிட்டையர் ஆயிட்டு 5 வருஷம் வந்து IPL ஆடிட்டு இருந்தது அப்படிலாம் யாருமே பெருசா சொல்ல முடியாது. ஒரு சில பிளேயர்ஸ் இப்ப கூட மோகித் சர்மாலாம் இருக்காரு, ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அந்த MS தோனி மாதிரி ஒருத்தர் மேல இருக்கிற கிரேஸ் மாதிரிலாம் யாருக்கும் இருந்ததே கிடையாது. ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஒரு மெயினான மேட்டர் தான் வந்து இந்த ஒரு மேட்டர் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இது மேபி லாஸ்ட் சீசனாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவரை வச்சு எந்த அளவுக்குலாம் ப்ரொமோட் ஆகிக்க முடியுமோ அந்த அளவுக்குலாம் நிறைய பிராண்ட்ஸ் ப்ரொமோட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றது தான், MS தோனிங்கிற ஒருத்தர் உள்ள வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலாம் வேற லெவல். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து எலிவேட் பண்ணி கொடுத்துரும் இந்த IPL அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நாட் ஒன்லி MS தோனி, விராட், ரோஹித், இது மாதிரி நிறைய பேருக்கு இது வந்து இதாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இதனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே MS தோனியை பார்க்கணும், அந்த வைப் அப்படி இது பண்ணணும், அவர் அந்த சேப்பாக்குள்ள நடந்து வரணும் அப்படிங்கிறதெல்லாம் செமையா இருக்குல்ல. ஆனா இதனால நிறைய யங் டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்ண முடியாம போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு தீவிரமான CSK ரசிகன் தான் பல வருடங்களா. எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்தே நான் CSK ஃபேன் தான். ஓகே, எனக்கு அப்பையிலேருந்தே CSK மேல இருக்கிற ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஒரு யங்ஸ்டரை எடுத்து குரூம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு யங்ஸ்டருக்கு பயங்கரமா சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான். அது ஒரு சில இடங்கள்ல நல்லா நடந்திருக்கு. இப்போ ருத்ராஜ் ஐக்வாட்டை எலிவேட் பண்ணதா இருக்கட்டும், ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு காலகட்டத்தில், ஒரு முரளி விஜய் ஒரு காலகட்டத்தில் எலிவேட் பண்ணதா இருக்கட்டும். பட் நம்ம வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பெருசா பேர் சொல்ற மாதிரி யாருமே இல்லை, எக்ஸப்ட் ருத்ராஜ் ஐக்வாட், ஒரு தீபக் சகரை தாண்டி. ஓகே, ஆனா அது அவங்களோட வேலையும் கிடையாது. அது ஒரு IPL, அது ஒரு பிரான்சைஸ். அதுல வந்து நீங்க போய் யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்லாம் சொல்ல முடியாது. அவங்க கோடி கோடியா காசு கொடுத்து அவங்க எப்படி வின் பண்ணணும், எப்படி அதை கொண்டு போகணும் தான் நினைப்பாங்களே தவிர நீங்க யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஸ்டில் எவ்வளவோ யங் டேலண்ட்ஸ் இருக்கிறப்போ வந்து அந்த வழி விட்டுருக்கணும் தலை அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். லாஸ்ட் இயர் வரைக்கும் எனக்கு ஓகே, பட் இந்த இயரும் அவர் ஆட போறாரு அப்படிங்கிறது வந்து பர்சனலி அஸ் தலை ஃபேனாகவே எனக்கு அது கரெக்டாக இல்லை. போதும், எவ்வளோ நாள் தான் அவரே பண்ணி கொடுப்பாரு. நம்ம வேற ஒரு CSKவை பார்க்கணும், அடுத்த செட் ஆஃப் CSKக்குள்ளே போகணும் அப்படின்னா எனக்கு பர்சனலி இருக்கு. மேபி நிறையா MS தோனி ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தோணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இதை தாண்டி இந்த MS தோனி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு பயங்கரமான ஸ்கேம் இந்த டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணலை, அதை நான் தெளிவாக சொல்லுவேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனால் இடையில இருக்கிற சில அந்த புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, டிக்கெட்டை தேவையே இல்லாம வாங்கி அதை வந்து 10,000, 20,000, 30,000 வித்து, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ், நீங்க கேட்கலாம், ப்ரோ விற்கிறவன் விற்பா, நீங்க ஏன் வந்து பிளாக்ல வாங்கிட்டு போறீங்க அப்படின்ட்டு நீங்க கேட்கலாம். கரெக்டான ஒரு கேள்விதான். ஆனா என்ன அப்படின்னா, இதுதான் கடைசியர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து ஒவ்வொரு வருஷமே தொத்திக்கிடுது தோனி மேல. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா
அவர் வந்து விளையாட போகிறாரு, அதை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து பல பேரோட கனவுங்க. அது எம்எஸ் தோனியை போய் பார்த்துடணும் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஊரில் நடக்கிறப்போ நம்ம டீமுக்காக இதுதான்ப்பா கடைசி வருஷம் அப்படிங்கிறப்போ எல்லாரும் அப்படி செலவு பண்ணிட்டு போய் பார்க்கணும் தான் நினைப்பாங்க. லாஸ்ட் இயர் கூட நான் ஒரு இந்த பப்ளிக் ரிவ்யூவில் கூட ஒருத்தர் சொன்னார் என்ன அப்படின்னா, 3 வெட்டிக்கு கடன் வாங்கிட்டு என் குடும்பத்தையே கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. டிக்கெட்டோட விலை ரொம்ப நார்மலான விலை, ஆனால் அவர்கிட்ட விற்கப்பட்ட இது அதிகமாக விற்றுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அந்த விஷயம் வந்து இன்னமும் பூம் ஆக போகுது இந்த வருஷம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக சேப்பாக்கில் பிடிக்காத விஷயமே அதுதான். பயங்கரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் சேல் பண்ணிருக்காங்க. ஐ மீன் அகைன் சொல்கிறேன், மேனேஜ்மெண்ட் இதை பண்ணலை, வாங்கி பண்ணிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் வந்துச்சு. அது வந்து சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கொடுத்து வேற ஒருத்தங்க போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் இன்னும் அதை கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் இயர் ஆன்லைனில் கொண்டு வந்ததே மேனேஜ்மெண்ட் பண்ண சரியான ஸ்ட்ரைக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால வந்து இந்த டிக்கெட்டை தான் ஸ்கேம் பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம பசங்க இதையும் பண்ணானுங்க. இந்த வருஷம் இந்த ஆதார் கார்டெலாம் காட்டி உள்ளே போகிற மாதிரி ஏதாவது கொண்டு வந்தால் தான் இது கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அண்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் எம்எஸ் தோனியை வச்சு நடக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் எண்ட் ஆஃப் த டேல தோனி ஃபேனா எஸ் இன்னொரு வாட்டி பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் ஹாப்பி தான். பட் பார்க்கலாங்க இந்த வருஷமும் அவர் எப்படி விளையாட போகிறாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் பெருசாக அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த இது எடுத்துக்கலாம். ஆனால் பேட்டிங் வர்றப்போ பயங்கரமாக ஆடினார். அண்டு கேப்டனும் இல்லை போன வருஷம். ஸோ இதுக்கப்புறம் அது ஒரு வருஷம் பழகின வருஷமாக மாறிடும். வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், தலையை மறுபடியும் பார்க்க. அது இந்த வருஷம் வந்து அந்த பொட்டு வச்ச தங்க குடம் பாட்டில் நடந்து வர்றதை நான் பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அதையும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த அன்கேப்டு பிளேயர் ரூல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? 4 கோடி ரூபா கொடுத்து எம்எஸ் தோனியை ரீட்டைன் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப தெரிஞ்ச விஷயமாவே மாறிடுச்சு. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ப்ரோ அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ப்ரோ, 4 கோடி ரூபாய் கொடுத்து எப்படி ப்ரோ ரீட்டைன் பண்ண முடியும்? ஒத்துப்பாரா? ஏன்னா அதுக்கு மேலே நிறைய காசு வந்து இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் கூட ஆக்ஷன்ல அந்த ரேட் போவாங்களேன்னா அதுதாங்க தலை, அதுதான் எம்எஸ் தோனி. அவர் காசுக்காகலாம் விளையாடுறது இல்லைங்க, அது நமக்கு தெரியும். நமக்காக தான் அவர் ஆடுறாரு. ஓகே, பட் எனக்கு என்னமோ அப்படியும் ஆட வேணாம் போதும் தான் எனக்கு இருக்கு. பட் ஆனால் அவர் ஆடுறது ஃபேன்ஸுக்காக மட்டும்தான், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக மட்டும்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. இல்லைன்னா அவரை ஃபர்ஸ்ட் ரீடென்ஷனா பண்ணுங்கன்னா கூட சிஎஸ்கே பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்ல சொல்லியிருந்தாரு, ரீடென்ஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துட்டு தான் என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மையும் கூட. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4 கோடி ரூபாய்க்கு நான் ரீட்டைன் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 கோடி ரூபா தான் அப்படிங்கிறதுனால 1 வருஷம் 2 வருஷம் மேபி 3 வருஷம் கூட ஆடலாம். பட் ஆனால் வருஷம் இதுதான் லாஸ்ட் இயர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவரை சுற்றி இருக்க தான் போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்டு வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டு வேற என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே.